எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த படத்தை அன்பு அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு வந்தேன். ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. பன்னீர் அவர் தான் என் கூட ஒரு 3 படங்கள் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸோ இவர் ஹீரோவை நடித்து அந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க ஸ்வேதா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே இந்த டீமை சேர்ந்தவர்கள். இவர் மாதிரி ஒரு ஆள் லவ் பண்ண அப்படி இருக்கும். அந்த லவ்வுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அவர் பொண்ணுக்கிட்ட இருந்து எப்படி கிடைக்குது. ஸோ லுக்கு, அதாவது உருவம் தான் காதலுக்கு அடிப்படையான விஷயம் கிடையாது. அதை தாண்டி ஒரு மனிதனுடைய குணம், அவனுடைய கேரக்டர், அஃபெக்ஷன், அதாவது ஒரு நிஜமான அன்பு காட்டுற அந்த விஷயந்தான் காதலுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்ற ஒரு சின்ன கருவை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கிறதால அதற்கான ஒரு நல்ல முயற்சியாகவும் ஒரு ட்ரெய்லராகவும் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவர் ட்ரூத் ரமேஷ், இவர் தான் அந்த இது நடித்து தினேஷ் அப்புறம் இவர் ட்ரூத் தினேஷ், இவர் தான் இந்த படத்தை தயாரித்து நடித்து இயக்கியிருக்கீங்களா, இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருவும் அது அவங்க சொல்ல எடுத்துக்கிட்ட முயற்சியும் நல்ல முயற்சி. இந்த டீம் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேம் தினேஷ். படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னுடைய மோட்டிவ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்க யாராவது எதாவது சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் லவ் பண்ணியிருக்கீங்க? எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. எத்தனை வாட்டி லவ் பண்ணியிருக்கீங்க? உண்மையான லவ்வா? லவ் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக பண்ணுறாங்களா? ட்ரூ லவ் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறது பிரச்சனை. நம்ம ட்ரூ லவ்வை வளர்த்துக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருடைய ஃபீலிங்ஸை நம்ம விளையாடக்கூடாது. எப்போவுமே ஒருத்தரோட ஃபீலிங்ஸோடு நம்ம விளையாடினோன்னா அதனுடைய வலின்றது சாதாரண வலியாக இருக்காது. ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்துறதும், ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்துறதும் அதனோட வலி உங்களுக்கு இப்போ தெரியும். அதாவது சும்மா போயிட்டு பழகிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறவங்க இங்கே 70% பீப்புள் இருக்காங்க. ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்கன்னு பார்த்தா இங்கே ஒரு 10% கூட கிடையாது. அது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. பசங்களே சின்சியராக லவ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது ட்ரூ லவ் இருக்காங்க. இதுலேயும் 20% இருக்காங்க, அதுலேயும் 20%. நாங்கள் யாரும் நம்ம குறை சொல்ல விரும்பலை. அது எனக்கு தெரிஞ்சு, என் கண்ணுக்கு தெரிஞ்சே பார்த்தப்போ ஒரு பொண்ணு அவன் கொஞ்சம் அவனுடைய அப்பீரன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவன் நல்ல பையன். ஆனால் அவனுடைய கேரக்டர் பார்க்கல. ஆனால் இதே சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு இருக்கிற பசங்களை மட்டும் ஈஸியாக விழுந்துடுறீங்க. அது என்ன அவங்ககிட்ட அப்படி என்ன இருக்குதோ உங்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு எதுவும் தெரியும். இல்லை சார், எதுவாக இருந்தாலும் சரி அதுமாரி இருக்கிறவங்களுக்கு இது எக்ஸுக்காகலாம் இல்லை மேம். பொதுவாக எல்லாருடைய கேர்ள்ஸ்மா இது ரியாலிட்டியாக நடக்கிற விஷயத்தை எதில் சொல்கிறீங்க? கதையில் என்ன எனக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏஜ் 27 தான். அப்படின்னு கிடையாது. அதாவது ஸ்கூலில் வந்த லவ் குண்டா இருக்கின்ற நான் அப்படி சொல்ல வரல. குண்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். என்னுடைய இதுலேயும் நீங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றத தான் ஆப்போசிட் ஜெண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் லவ் பண்ற பொண்ணு மட்டும் அழகா இருக்கணும். அப்ப ஆப்போசிட் பொண்ணு அதே நினைக்கிறது என்ன தப்பு?
நான் சொல்கிறது எப்படின்னா பசங்களுக்கும் சொல்கிறேன், பாய்ஸுக்கும் சொல்கிறேன். நான் வந்து கேர்ள்ஸை மட்டும் பர்டிகுலராக மீன் பண்ணி சொல்லலை. பசங்களும் வந்து உண்மையான எப்படி இருந்தாலும் உண்மையான லவ் வந்து ஏற்றுக்கணும். அதேமாரி பொண்ணுங்க சைடும் வந்து உண்மையான லவ் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ இந்த பணத்தை எவ்வளோ செலவானாலும் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு நான் எடுத்தது. ஆமாம். ஆனா வந்து கான்செப்ட் வந்து ஒரு கரு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அழகான பையன் வேணும், எனக்கு எதுவா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ நீங்களும் அழகில்லாத ஒரு பொண்ணை பார்த்து அந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கதை ஆப்டா இருக்கும். நீ சொல்ல வந்த அது புரியுது மேம். பட் நம்ம கதையில நான் சொல்றது வந்து நிஜத்துல வந்து சொல்ல வரேன். ஹீரோயின் நல்லா நடிச்சிருங்க சொல்லுங்க. பரவாயில்ல பேசுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்லாம் வேலை வாங்கல, நான் தான் அவரை வேலை வாங்கிட்டு இருந்தேன். நல்லா பண்ணாங்க, நல்ல ட்ரை. அவரோட ஃபஸ்ட்டு படம் இது. அவர் இன்னும் நல்லா மேலே போகணும்னு நான் நினைக்கிறேன். சார் நெக்ஸ்ட் என்ன சார்? நெக்ஸ்ட் என்ன இது ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ற மாதிரி ஐடியாவா என்ன பண்ணலாம் ஐடியா? சார் என்ன கான்செப்ட்டா பண்ண போறீங்க சார்? ஃபியூச்சர் ஃபிலிம் ஐடியா இருக்குது, கூடிய சீக்கிரம் வரும், எதிர்பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க கேவிஎஸ் ராஜு சார், கேவிஎஸ் ராஜு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க சுரேஷ் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சுரேஷ் சார், எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. டீமில் வந்து எங்களுடைய டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல. எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்து படத்தில் வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ண நம்ம கேமராமேன் சார், அப்புறமா டைரக்ஷன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய சோல்ஃபுல் தேங்க்யூ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், தயவு செஞ்சு அழகை மட்டும் பார்க்காதீங்க. அழகை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி கல்யாணம் ஆகிற வரையும் தான் அவனை ஓரளவுக்கு நல்லா பார்த்துப்பான். கல்யாணம் ஆகி 2 குழந்தை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டரு ஆட்டிடியூடு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதோட உங்களோட அழகு கொஞ்சம் கம்மியாக இருக்க பசங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா இவன் நம்ம பார்த்து அழகாக இருக்கிறத பார்த்து கூட நம்மளை அவன் ஓகே சொல்லியிருக்கான், இவன் நம்ம கண் கலங்காமல் கடைசி வரையும் காப்பாற்றணுன்ற தாட் வரும். அதனால் அழகை மட்டும் பார்க்காதீங்க, மனசை பாருங்கள், கேரக்டரை பாருங்கள். வருங்கால லைஃப் நல்லா இருக்குது. ஆல் த பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.